ஹலோ கைஸ், வெல்கமிங் பேக் டு ஆல் இன் ஒன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத கேட்டிங்கன்னா, இண்டிஜானஸ் கிரேட் தம் ரைடர். ஸோ வந்துட்டு இந்த கேம் தான் கைஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கீழே அந்த நேம் டிஸ்பிளே பண்ணதோ இப்போ டிஸ்பிளே ஆகிட்டுருக்கல, இதுதான் கைஸ் இந்த கேமோடைய நேமு. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த கேமோடைய கான்செப்ட் என்னென்னா, இந்த ட்ரெஷர்லாம் தேடி கொக்குக்குள்ளெல்லாம் போவாங்கள்ல, நம்ம அந்த தான் கைஸ் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அதுதான் இந்த கேமுடைய கான்செப்ட்டு. என்ன சொல்கிறாங்க, ஓகே கைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுங்கள், இந்த மாதிரி இடம் வந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணுங்கள், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சொல்கிறாங்க. ஓகே, இங்கே என்ன வேறு சிவராக இருக்குது? ஓ, இங்கே கல் இருக்கா? ஓகே, இந்த ட்ரெஷர்லலாம் ஏறுவாங்கள்ல, ட்ரெஷர் கண்டுபிடிக்க வரவங்களாம் ஏறுவாங்கள்ல, அந்த மாதிரி கல் எல்லாம் வச்சு ஏறுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கேமில் சேவ் ஆப்ஷன் கூட இருக்கா, சூப்பர். ஓகே, நம்ம சேவ் கொடுத்துட்டு வந்துடலாம். கைஸ் சூப்பர், நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெஷர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ட்ரெஷரில் என்ன இருக்குது? என்ன? ஓ, ஒரு வேளை நம்ம ட்ரெஷர் ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான் காமிப்பாங்க போல இருக்குது. அந்த ட்ரெஷரில் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் காமிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரா பட்டன் டு கோ டவுன். ஓகே, ட்ரா பட்டன் கொடுக்குறேன். என்னது? நல்ல வேலை எதுவும் ஆகலை, நான் கூட ஏதோ ஆயிடுச்சோம் அப்படின்னு நினச்சேன். ஓகே, மறுபடியும் சேவ் கொடுத்துக்கலாம். அதான் எனக்கு தெரிஞ்சு அந்த சேவ் பட்டன்லாம் ஐயோ என்ன கைஸ் இது, கீழே பள்ளத்தையே நான் கவனிக்கல. எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரெஷரில் என்ன இருக்குன்றதெல்லாம் காமிக்க மாட்டாங்க போல இருக்குது. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் காமிப்பாங்க. அது ட்ரெஷர், அவ்வளோதான். அந்த ட்ரெஷருக்குள்ளே என்ன இருக்குது, என்ன எடுத்தோம்லாம் காமிக்க மாட்டாங்க போல இருக்குது. ஓகே கைஸ், நம்ம 2 வாட்டி அவுட் ஆகிட்டோம். கடைசியில் இங்கே என்ன ஏதோ கை சிம்பிள் மாதிரி இருந்துச்சு, கிளிக் பண்ண ஒன்றுமே இல்லை. ஓயே, நல்ல வேலை கீழே விழ போனேன், எஸ்கேப் போயிட்டேன். என்ன ஆட் மாதிரி கேட்குது, ஆட்லாம் வேறு ஆடு கொடுத்துலாம் பண்ண வேணாம். என்ன ஏதோ ரிஃப்ளெக்ட் மாதிரி ஓகே, ஜம்ப் கொடுத்துட்டு போக சொல்லி. என்னது இது, இங்கே என்ன இன்ட்ராக்ட் ஆகுது தெரில, அது ஏதோ ஒளி மாதிரி தான் இருக்குது, கை காமிக்குது. நான் என்னன்னு சொல்லி பார்த்தா என்னன்னே தெரில கைஸ். பார்த்தீங்களா, செவுத்துலேயே ஓடி வந்தான், அதாச்சும் இந்த சினிமாலெல்லாம் காமிக்கிற மாதிரி. ஓகே, நம்ம இப்போ கீழே உறிஞ்சி போகலாங்க. என்ன யாரோ கேம்ப் ஃபயர் வச்சுட்டு போயிருக்காங்க. சேவ் ஓ, இந்த மாதிரிலாம் கேம்ப் ஃபயர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சேவ்னு ஆப்ஷனாக, ஆனால் சேவ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா அவங்க ஆடு கேட்குறாங்க, ஆடு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க, அதனால வேணாம். ஓகே, ஓ இது மாதிரி ஏரில் என்ன முட்டி சந்தா இருக்குது. ஓ எனக்கு இன்ட்ராக்ட் ஆகுது. ஓகே 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 ஓ கைஸ், இங்கே இன்ட்ராக்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஓகே, ஏன்னா இன்ட்ராக்ட் ஆகுதுக்கு இதுக்கு பண்ண ஒரு வேளை என் கட்டையிலேருந்து ஏதாச்சும் எடுக்கிறானோ, அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து ஏதாச்சும் எடுக்கிறானோ. மூவ் பண்ண முடியுது. கைஸ், இந்த ஹோல் மாதிரி இருக்குல்ல, இதில் தள்ளி குதிக்கணும் போல் இருக்குது. ஓகே, நான் அதை முன்னாடி நோட்டீஸ் பண்ணல ஆக்சுவலி, அதனால தான் நான் முட்டு சந்தா இருக்குன்னு லூஸ் மாதிரி பேனத்தின்னு. ஓகே, இப்போ இங்கே வந்தாச்சு. இங்கே என்ன செவராக இருக்குது. இப்போ இங்கேருந்து அந்த பக்கம் போனால் சேவ் வேணாம். இப்போ இங்கேருந்து அந்த பக்கம் போனால் எப்படி போகிறது? ஒரு வேளை அங்கே இருந்த மாதிரி கல்லாக வச்சுருப்பாங்களோ, இருந்தாலும் இருக்கலாம். கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுவாங்க கைஸ். ஆமாம் கைஸ், மேலே கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. சரி ஓகே, இப்போ இங்கேருந்து எப்படி போகிறது? மேலே வழியாக போகணுமா? எப்படி போகிறது? சுத்தமாக ஐடியா இல்லையே. ஓகே, இந்த பக்கமாக வந்திருக்கோம். ஓகே, என்ன மூவ் ஆக மாட்டேங்குங்களா? மூவ் ஆகாமல் இருக்கா? இங்கே ஆரோ சிம்பிள் கூட அந்த பக்கம் தான் போகணுன்னு காமிக்கிறேன், ஆனால் மூவ் ஆக மாட்டேங்கிறேன். எப்படி பார்க்குறது? வேறு ஒரே மாதிரி இருக்கிறதுனால எங்கே இருக்குன்னு தெரில. கீழே விழுந்துருமோன்னு வேறு பயமாக இருக்குது. இதுக்கு மேலே எங்கே போகிறது? கைஸ், நம்ம அந்த பக்கமாக போய் பார்ப்போம். ஒரு வேளை அந்த பக்கமாக இருக்கலாம்ல, பேலன்ஸ். இங்கே தான் இருக்குது. ஹாடாப்பா விடே, நான் இவ்வளோ நேரம் பிடிச்சி அந்த மூவ் பட்டனை தட்டுன்னு தட்டும்போதெல்லாம் போகாமல் கடைசியில் ஒரு மாதிரி இழுத்ததான் கைஸ். இவ்வளோ நேரம் போட்டு தட்டிகிட்டு இருந்தேன், அப்போல்லாம் மூவ் ஆகாதவன். சரி ஓகே, அந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஒன் லாஸ்ட் சான்ஸாக மூவ் பண்ணும்போது மூவ் ஆகிட்டான். ஓகே, என்ன ஐயோ, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா என்ன மறுபடியும் இங்கே இடத்துக்கே வந்துட்டோம், என்னாச்சு? என்னாச்சு? விட்டு போ, ஜம்ப் பட்டன் கொடுக்குறேன், ஜம்ப் ஆக மாட்டேங்கிறாங்க. விட்டு போயேன், மேலே தான் இருக்கேன், நான் அங்கே போகிறேன், விட்டு போயேன். ஓகே கைஸ், நான் இதை எடுத்துகிட்டு கூப்பிட்றேன். எடுத்துகிட்டு கூப்பிட்றேன் மீன்ஸ் நான் அதை கட் பண்ணுறேன் கைஸ். ரொம்ப நேரம் போராட வேண்டியதாக இருக்கும் போல இருக்குது. நான் கட் பண்ணிவிட்டு அங்கே மீட் அதாச்சும் எடுத்ததுக்கப்புறமா மீட் பண்ணுறேன். இதை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா மீட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, நம்ம வெளியவும் வந்தாச்சு. தாண்டி வந்துட்டு கொஞ்சம் லேண்ட் ஆகிற மாதிரி இல்லை.
இருக்குல்ல அந்த லைன் இருக்குல்ல அதையும் வந்து லோ பண்ணிடுவேன். அது லோ பண்ணி அது பண்ணி கொடுத்து இதாக்கும். என்ன சுத்தமாக ஒன்றுமே தெரியல. ஆஹா இது ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கு. ஓகே நம்ம மறுபடியும் போய்ட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த கிராஃபிக்ஸை போய்ட்டு கொஞ்சம் ஹை பண்ணி வச்சுப்போம். ஹை பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு பேக் பண்ணிக்குவோம். ஓகே ஓகே வேறு கண்ட்ரோல்லாம் செட்டாக தான் வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் வேறு ஒரு கொடுக்கும்போது வந்துட்டு போகல. இப்போ வந்து லேட்டாக தான் வந்துட்டு ரியாக்ட் ஆச்சு. ஓகே இப்போ இங்கேருந்து எப்படி வெளியே போகிறது? ஆஹா ஒரு வேளை அவன் வாய்க்குள்ளே போய் போகிற மாதிரி இருக்குமோ தெரிலையே. எப்படி போகிறது இங்கேருந்து வெளியே? ஷபா இப்போ தான் கைஸ் நான் இந்த கேமே விளையாட ஆரம்பிச்சது பாருங்க. நான் பாருங்கள் நான் வந்துட்டு அது வேறு ஏதோ வழி அப்படின்னு நினச்சிட்டு வேறு ஏதோ வழின்னு நினைக்கல. நான் வந்துட்டு போயிட்டு லூஸ் மாதிரி அதை எதுக்கிட்டு குதிச்சிட்டேன். நான் வந்துட்டு அங்கே போயிட்டு இங்கேருந்து எப்படி வெளியே போகுதுன்ற ஞாபகத்தில் போய் அங்கே குதிச்சிட்டேன். ஸோ ஓகே இப்போ இங்கேருந்து எப்படி ஒரு வேலை வாய் வழியாக போகிற மாதிரி இருக்குமா? நான் ஜம்ப் பட்டன் கொடுத்தா இவன் ஜம்ப் ஆக மாட்டேங்கிறானே. அவன் வாய்க்குள்ள நம்ம எப்படி போவோம்? அதுவே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஓகே இப்போ இங்கேருந்து எப்படி கைஸ் போகிறது? ஆஹா என்ன இது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குதே. என்ன பசில்லாம் வந்துட்டு இந்த இதனோட பசில் என்னால் கண்டுபிடிக்க முடியல. எங்கே வச்சுருப்பாங்க? ஃபஸ்ட்டு கைஸ் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா அந்த இதை கம்மி பண்ணிப்போம் கைஸ். ஓகே நம்ம வந்துட்டு ஓகே கம்மி பண்ணிட்டாச்சு. ஓகே ஏன்னா மறுபடியும் வந்துட்டு இது மாதிரி இல்லை, ரொம்ப லோ குவாலிட்டியில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி ஓகே நம்ம வந்துட்டு போய் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஹை பண்ணிப்போம். வச்சு 1 இன்ச் அந்த மாதிரி ஹைட் பண்ணிப்போம். ஓகே ஹை பண்ணிக்கிட்டாச்சு. ஓகே இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே பேக் பட்டன் கொடுத்து பேக் வந்துக்கலாம். இப்போ இங்கேருந்து எப்படி கைஸ் போகிறது? ஆஹா இப்போ எங்கே வழி வச்சுருக்காங்க ஒன்றுமே புரியலையே எனக்கு. இதுவே ஆக்சுவலி இரிட்டேட் ஆகுது கைஸ். எங்கே வச்சுருக்காங்க இருங்க? அங்கே எதுவும் வழி மாதிரி தெரியுதுல்ல என்னங்க? ஆமாம் வழியே தான். இருங்க அது உண்மையிலே வழி தானே? அப்படி இல்லை என் கணக்கு தான் அப்படி தருதா? இங்கே ஏதாச்சும் வழி இருக்குமா? இங்கே பாதாளம் தான் இருக்குது. இங்கே போனோன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். உண்மையிலே அப்போ அதுதான் வழியாக இருக்குமோ? எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா நம்ம கணக்கு தான் அப்படி தருதா இருக்குது. ஒரு வேளை இந்த ஸ்கெலிட்டன் கிட்டேருந்து குச்சி அந்த மாதிரி போகிறதா இருக்குமோ? அதை நாங்கள் போகலாம். ஆனால் வந்துட்டு செவராக இருக்குமோ தான். ஒரு வேளை வேறு எங்கேயாச்சும் இருக்குமோ தான். இப்போ அங்கே போயிட்டு மொக்க வாங்க வேணாம்ல, அதனால தான். ஒரு வேளை என் வாய்க்குள்ளேயே உச்சி போகிற மாதிரி இருக்கலாம். எஸ்கேப் ஆகு. ஓகே ஓகே கைஸ் ஓகே நம்ம வந்துட்டு இது வழியே போய் பார்ப்போம் என்ன இருக்குது. என்னடா இருக்குது கைஸ்? இது வழியே தான் கைஸ். சூப்பர். நம்ம வந்துட்டு நல்ல வேலை பார்த்தோம். என்ன மறுபடியும் சேவ் பட்டன் கேட்குது? எல்லாம் வேணாம், சேவ் பட்டன்லாம் வேணாம். ஓகே நீங்கள் வந்துட்டு போயிட்டு கிரி குதிப்போம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஏதோ வந்துட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆகிருந்தோம். கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோம் அவ்வளோதான். டப்புன்னு கீழே வந்துருக்கோம். ஐயையோ மறுபடியும் முதல்லேருந்து வர வேண்டியது. ஓகே நம்ம வந்துட்டு அவ்வளோ தூரம் போகாத காரணத்தினால வந்துட்டு முதல்லேருந்து வர்றது வந்து நம்மளுக்கு ஈஸி தான். ஆனால் நான் வந்துட்டு இதை தெரியாமல் போயிட்டு அங்கே வழி இருக்குமான்னு கடைசியில் அந்த சிலையோட வாய்க்குள்ளெலாம் போய் தப்பிக்கிற மாதிரி இருக்குமா? அந்த ஸ்கெலிட்டன் இருக்கால அவங்களுக்குள்ளே போய் தப்பிக்கிற மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஓகே சேவ் பட்டன் ஆட் தானே கேட்குது, கொடுத்துருவோம். ஓகே கொடுத்தாச்சு. இந்த ஆட் வரல. இது தெரிஞ்சுருந்தா நான் முன்னாடியே சேவ் பண்ணியிருப்பேனே. என்ன கைஸ் இது? ஓகே நல்ல வேலை வேறு கேப்பில் போயிட்டு சேர்த்து பிடிச்சிக்கிட்டோம். ஓகே சேவ் கொடுத்துருவோம். அது வந்துட்டு ஜஸ்ட் ஆடு மாதிரி தான் ஷோ ஆகுதே தவிர ஆட்லாம் இருக்க மாட்டேங்குது. ஓகே நம்ம வந்துட்டு முன்னாடி போயிட்டு ட்ரா பட்டன் கொடுத்தோன்னா கீழே போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன முடிஞ்சு? நான் முன்னாடி போயிட்டு ட்ரா பட்டன் கொடுத்தா ஆனால் கீழே வந்து செத்துட்டானே. இப்போ போய் ஒரு வேளை வந்துட்டு கீழே விழுந்துட்டு பண்ணணுமோ? முன்னாடி போயிட்டு பண்ண சொன்னாங்க. முன்னாடி போய்ட்டு ட்ராப் பட்டன் கொடுக்க சொன்னாங்க. முன்னாடி போய்ட்டு தான் ட்ராப் பட்டன் கொடுக்குறானே, கீழே விளையாடானே. இப்போ எப்படி பண்ணுறது? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. அடங்கக்கா மக்கா என்ன கேஸ் இது? இப்போ எப்படி பண்ணா? அதே மாதிரி தான் பண்ணேன். ஆனால் இப்போ மட்டும் எப்படி வந்தா தெரில. சரி ஓகே நம்ம ட்ராப் பட்டன் வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது கீழே வரா. கீழே வந்துட்டா என்ன ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னா இங்கேருந்து வெளியே போகிறோமா? ஓகே கைஸ் இங்கேருந்து வெளியே போகிறதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வழி வந்துட்டு எதுவும் இல்லை கைஸ். நம்ம எப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு கல் மேலே தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும். நம்ம கல் மேலேயே ஏறிப்போம். ஏன்னா ஏற முடியல. கல் வழுக்குதே. இதுவும் சரி பண்ணுதே. இப்போ என்ன பண்ணுறது?
என்ன ஒளி ஓட்டம் தெரியுது, என்ன பண்ணுறது கைஸ்? ஆஹா, ஒரு வழி இதில் குச்சா டெலிபோர்ட் மாதிரி ஆகி போகுது கைஸ். பின்னாடி டோர் இருக்குது. நான் இவ்வளோ நேரம் இதை கவனிக்காமல் இருந்திருக்கேன். பின்னாடி டோர் இருக்குது. ஓகே, டோர் எடுத்துகிட்டு போவோம். ஓகே, சேவ் கொடுத்துருவோம். ஓகே, மிஷின் மாதிரி அதை வச்சு அந்த முள்ளெல்லாம் வச்சுருக்கு. இப்போ வந்துட்டு மிஷின் மாதிரி இருக்குது. மிஷின் மாதிரின்னா இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஒவ்வொரு டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகணும் கைஸ். அதுதான் மிஷின். சூப்பர். அதில் போயிட்டு கரெக்டாக அடி வாங்கிட்டோம். ஓகே, இப்போ கீழே குனிஞ்சு போகலாம். வந்துட்டு கரெக்டாக மேலே வந்துட்டோம். ஓகே, ஒரு வேளை நம்ம வந்துட்டு அதை கவனிக்காமல் வந்து நிமிர்ந்து நின்னோன்னா அவ்வளோதான் கைஸ். நம்ம மண்ணை மேலேயே அடிபட்டுருவோம். ஓகே, நம்ம வந்துட்டு மறுபடியும் சேவ் கொடுத்துப்போம். சேவ் கொடுத்து இங்கேருந்து எப்படி போகிறது? எதுவும் வழி மாதிரி கூட இல்லையே. இப்போ இங்கேருந்து எப்படி கைஸ் போகிறது? ஆஹா, ஒரு வேளை ஸ்ட்ரெயிட்டாக ஜம்ப் பண்ண போன மாதிரி இருக்குமோ? ஓகே, பண்ணல. ஏய் வேண்டாம் கைஸ். ஒரு வேளை சரியாக ஜம்ப் பண்ணலன்னு நீங்கள் இன்னொரு வாட்டி வந்துட்டு சரியாக ஜம்ப் பண்ணுவோமா? ஆஹா, ஒரு வேளை வந்துட்டு அந்த இது இருக்குல்ல, அந்த தொங்கிட்டு இருக்குல்ல க்ரீன் கலர், எது வேலை பிடிச்சி போகிற மாதிரி இருக்குமோ? இல்லை கைஸ், இல்லை அது மாதிரியும் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இல்லை. இப்போ என்ன பண்ணோன்னா, இருங்க கைஸ், இந்த சைடு வழி மாதிரி இருக்குல்ல. ஓகே, இந்த மாதிரி போவோம். சூப்பர். இந்த மாதிரி போயிட்டு கரெக்டாக வந்தாச்சு. இப்போ வந்துட்டு இந்த பக்கம் அதில் முள்ளாக வேறு இருக்குது. இப்போ அதிலே மாட்டோன்னா வந்துட்டு மறுகையாக தான். ஸோ நம்ம வந்துட்டு இந்த வழியாக போய் பண்ணுவோங்க சார். இந்த வழியாக போயிட்டு நம்ம கண்டுபிடிச்ச ட்ரிக்கை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இதை வச்சு கரெக்டாக வந்துட்டு பார்க்க முடியுமா? ஓகே, நான் கூட அது ட்ரெஷர்னு நினச்சேன். பட் ஆனால் ட்ரெஷர் இல்லை. ஓ, இது வந்துட்டு இதுவா பாதை மாதிரியா? ஓகே, இப்போ இங்கேருந்து அங்கே எப்படி போகிறது? ஒரு வேளை ஜம்ப் பண்ணி போக முடியுமா? ஏன்னா ஜம்ப் பண்ணி தான் போகிறதா இருக்கும் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஓகே, ஐயோப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்துட்டு எஸ்கேப் ஆகிருக்கோம் கைஸ். ஓகே, சேவ் கொடுத்து சேவ் பண்ணிடுச்சு. இப்போ இங்கேருந்து அந்த பக்கம் எப்படி தாவறது? ஓகே, ஏய், நான் கூட ஜம்ப்பு பண்ணி போகிற மாதிரி இருக்குமோ நினச்சேன். கட்சியில் இல்லை. ஓகே, இந்த பக்கம் வந்துட்டு ஒரு அந்த கல் மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தால அந்த கல் மாதிரி இருக்குது கைஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து இந்த பக்கத்துலேருந்து போகலாம். என்ன டேய், என்னடா இது மேலே போக முடியல கைஸ் என்னால். ஐயோ, இதே போய் தொல்லடா. போடா. என்னடா என்ன அந்த பக்கம் போகிறா மறுபடியும் அந்த பக்கம் போகிறா மறுபடியும் இந்த பக்கமே எகிரி வச்சுக்கிறா. போடா. எப்படி போகிறது? இப்படி தான் கைஸ் கலர். அப்பாடா, நல்ல வேலை போனானே. ஐயோ, இப்போ இங்கேருந்து இந்த பக்கம் வந்தாச்சு. இங்கேருந்து கீழே இருக்க கல்லுக்கும் தாவியாச்சு. ஏன்னா மேலே எந்த கல்லுமே இல்லைன்றதுனால கீழே இருக்க கல் தான் பிடிச்சிக்கணும். இப்போ இங்கேருந்து எப்படி போகிறது? மேலே ஏதாச்சும் வழி மாதிரி இருந்தால் அந்த பக்கமாக போகணுமோ? ஆனால் அதுக்கு மேலே கல் இல்லையே கைஸ். இப்போ வந்துட்டு எந்த வழியாக தான் போகிறது? உண்மைக்குள்ளேயே அடங்கக்கா வைக்க இதுதான் கைஸ் பயந்தேன். இதுக்கு தான் வந்துட்டு போனோன்னா இது வருமோ அப்படின்னு பயந்தேன். கட்சியில் நான் பயந்த மாதிரி நடந்துச்சு. இப்போ எந்த வழியாக போகிறது? ஆஹா, ஐயோ, நம்ம வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸே ஃபாலோ பண்ணுவாங்க. ஐயையோ, கண்ட்ரோல்ஸ் மூவ் பண்ணுறேன்னு சொல்லி மூவ் பண்ண கட்சியில் வந்துட்டு இது லீவ் ஆகிட்டு வந்துட்டாங்க. நான் கல்லை பிடிச்சிட்ருக்காமல் கல்லை விட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டான். ஓகே, இப்போ இங்கேருந்து மூவ் பண்ணலாம். ஓகே கைஸ், பின்னாடி இருக்குல்ல ஒரு இடம், அதை அங்கே குதிக்கலாம் கைஸ். சூப்பர். நம்ம வந்துட்டு பின்னாடி இருக்கிற இடத்துலையும் குதிச்சாச்சு. இப்போது இங்கேருந்து பொறுமையாக போகணும். ஓகே, ஜம்ப் பண்ணி வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தாச்சு. பொறுமையாக போகணும். ஏன்னா கீழே விட்டோம்னா லைஃப் காலியாகிறதுனால பொறுமையாக போகணும். ஓகே, இங்கே வந்துட்டு சேவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் சேவ் ஆப்ஷன் இருக்கும் போல் இருக்குது. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு எங்கே இருக்க வழி? ஒரு வேளை இதுவாக இருக்குமோ? இது பாதாளம்ல. அந்த பக்கம் இருக்குது கைஸ் வழி. ஓகே, அந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கம் ஒரு இந்த மாதிரி குனிஞ்சிட்டு போகலாம் கைஸ். இந்த மாதிரி படுத்துட்டு போகணுன்னா போயிடலான்னு நினைக்கிறேன் ஈஸியாக. இல்லை வேணாம், இது இன்னும் ரிஸ்க்காக இருக்குது. இது வந்துட்டு இது பார்க்கும்போது கன்ஃப்யூஸ் ஆகுது. சொன்னால் நின்றுட்டே போயிடுவோம். ஓகே, நின்றுட்டே பொறுமையாக இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணணுமா? சரியாக ஜம்ப் பண்ணிடுறேன். எப்பா நல்ல வேலை அந்த கல்லை பிடிச்சிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் கைஸ். கல்லை மட்டும் பிடிக்கல, அவ்வளோ நம்ம கல்லை பிடிச்சிருக்கோம். ஓகே, இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. இப்போ எந்த பக்கம்னு குதிக்கிறது நான்? ஐயோ, அது நம்ம வந்த வழி கைஸ். நான் அதை புது வழின்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே, நம்ம வந்து இந்த பக்கமே போவோம். ஓகே, சேவ் கொடுத்துட்டாச்சு. ஓகே, மேலே போன வழி நம்ம போவோம். ஓகே, இப்போ வந்துட்டு அதுவும் மேலே போவோம். கரெக்டாக இருக்கும் போகிறதுக்கு. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இங்கே வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து எப்படி போகிறது? இப்போ இங்கேருந்து எப்படி கைஸ் போகிறது? வழியே இல்லையே. எப்படி போகிறது? ஒன்றுமே புரியலையே. எந்த வழியாக போகிறது? சுத்தமாக புரியல கைஸ்.
ஒருவேளை வந்துட்டு ஏன்னா இங்கே வந்துட்டு ஹேண்ட் சிம்பிள் காமிக்குதே. இருங்க கிளிக் பண்ணுவோம். ஏன்னா கிளிக் பண்ண ஒன்றுமே நடக்கல. நான் கைஸ் என்ன கைஸ் வேறு இடத்துக்கு வந்துட்டோம். அந்த ஹேண்ட் சிம்பிள் மாதிரி காமிச்சதில்ல, அந்த ஹேண்ட் சிம்பிள் வந்துட்டு நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோன்னு நம்ம வந்து வேறு இடத்துக்கு வந்துட்டோம் கைஸ். இப்போ இங்கேருந்து எப்படி போகுது? ஓகே, இது வழி மாதிரி இருக்குல்ல, இந்த பக்கமாக போகுங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இதை வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்துட்டு பிரிச்சுக்கலாம். பார்ட் 1 அதாச்சும் இந்த வீடியோ தான் கைஸ் பார்ட் 1. இந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம வந்துட்டு அந்த குகைக்குள்ளே போய்ட்டு அந்த குகைக்குள்ளே என்னென்னலாம் ட்ரெஷர் கண்டுபிடிச்சோன்றதை பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்ட் 1லேருந்து வெளியவும் வந்துட்டோம். அதாச்சும் பார்ட் 1லேருந்துன்னா அந்த குகைக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போது இங்கேருந்து இப்போ வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக போகிறோம்ல, இப்போ ஃப்ரெஷ்ஷாக போகிற இடத்துல வந்துட்டு என்னென்ன ட்ரெஷர்லாம் கண்டுபிடிக்கிறோம், ஏதாச்சும் மான்ஸ்டர்ஸ்லாம் வருதா, மம்மி படத்தில் வர மாதிரி ஏதாச்சும் மான்ஸ்டர்ஸ்லாம் வரலான்றதை நம்ம வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை.